சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிற டாபிக்ல மல்டிபிள் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் மல்டிபிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ஒரே ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா இயர்ஸ் வந்து 2 to 3 இயர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதோடைய தனித்தனி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிரசென்ட் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வச்சு டோட்டலா இது எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு ஃபைண்ட் பண்ண போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100. இதுல பிரின்சிபலோட வேல்யூ 12,000. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ், அதுக்கான பர்சன்டேஜ் 6%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6, ஃபார்முலா இருக்கக்கூடிய 100 பிளஸ் சேம் அதே 12,000க்கு 3 இயர்ஸ் 9% ஃபைண்ட் பண்ணணும். 12,000 3 இயர்ஸ்க்கு 9% டிவைடட் பை 100. சேம் அடுத்து தேர்ட் டேட்டாக்கு 12,000 4 இயர்ஸ்க்கு 14%. 12,000 4 இயர்ஸ் 14%. எல்லாத்துலயுமே காமனா 100 இருக்கு இல்லையா? சோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே டினாமினேட்டரா 100 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 12,000 இது எல்லாத்துக்கும் இருக்க ஜீரோஸ் எல்லாமே காமனா இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் இங்கேயே கேன்சல் பண்ணாலும் நம்ம கேன்சல் பண்ணி போட்டுக்கலாம். பேலன்ஸ் இதுல என்ன இருக்கும்? 120 120 120ன்னு மூணு இதுலயும் காமனா இருக்கு. ஸோ மேல இருக்க எல்லாத்துலயுமே காமனா வெளியே எடுத்துடலாம். பேலன்ஸ் 2 into 6 12, 3 into 9 27, plus 4 into 14 56. நம்ம ஆல்ரெடி ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இந்த 100 நம்ம காமனா எடுக்க தேவை கிடையாது. இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி டோட்டலா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு ஃபைண்ட் பண்ணா போதும். 120 12 plus 27 plus 56 ஆட் பண்ணீங்கன்னா 95 வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 11,400. இது மூணு டேர்முக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரே பிரின்சிபல் அமௌண்ட்டை கொடுத்துட்டு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் இயர்ஸ் அண்ட் மல்டிபிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனி இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து மொத்தமாக ஆட் பண்றோம். 11,400